எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து நம்மளோட லாஸ்ட் வீடியோ என்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்னா, Facebook ஆட்ஸ் funnel. ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்க்காம தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. பிகாஸ் இதோட கண்டினியூஷனா இந்த வீடியோ, அதாவது பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா, நம்ம பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா Facebook ஆட்ஸ் funnel என்ன, உங்க பிசினஸ்க்கு எந்த மாதிரி funnel செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அதுக்கு எப்படி கேம்பெயின் செட் பண்றது, ஸோ கேம்பெயின் பத்தி நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரதா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்றோம் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம Facebook ஆட்ஸ் funnel நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம் லாஸ்ட் வீடியோ. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகல. பிகாஸ் அந்த வீடியோ பார்க்கவும் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. ஸோ லாஸ்ட் பண்ணல நம்ம என்ன பார்த்தோம், டாப் ஆஃப் funnel, மிடில் ஆஃப் funnel, பாட்டம் ஆஃப் funnel. ஸோ அதுக்கு என்ன மாதிரி கேம்பெயின்ஸ், அவேர்னஸ் கேம்பெயின், கன்சிடரேஷன் கேம்பெயின் அண்ட் கன்வர்ஷன் கேம்பெயின். லாஸ்ட் கேம்பெயின் வந்து கன்வர்ஷன் கேம்பெயின். ஸோ இந்த மாதிரி கேம்பெயினை எப்படி இந்த கேம்பெயினை செட் பண்றது, அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ் அண்ட் கன்சிடரேஷன் ஸ்டேஜ். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மக்கள் கிட்ட, அதுதான் அவேர்னஸ் ஸ்டேஜ். ரெண்டாவது கன்சிடரேஷன் ஸ்டேஜ், அதாவது லீட் மேக்னெட் செட் பண்ணி அவங்க இருந்து எப்படி டேட்டா வாங்குறது. ஸோ அதுதான் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜையும் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் ஸ்டேஜ். அவேர்னஸ் ஸ்டேஜ்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொன்னா, டைரக்டா போயிட்டு கேம்பெயின்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்கு, இந்த கேம்பெயின் ரன் பண்றது கிடையாது அவேர்னஸ் ஸ்டேஜ். பிகாஸ் எல்லாருமே நான் சொன்ன உடனே எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, அவேர்னஸ் கேம்பெயின் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு, அப்படியான்னு சொல்லி கேட்கறாங்க. பட் இங்க நான் அவேர்னஸ் சொல்லி மென்ஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பத்தி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால இதை வந்து நான் அவேர்னஸ் மென்ஷன் பண்ணி, இது வந்து டாப் ஆஃப் ஃபனல் நேம். ஃபனல் நேம் தான் அவேர்னஸ். ஸோ இங்க அவேர்னஸ் போடுறதுக்காக நீங்க டைரக்டா போயிட்டு அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் என்ன கேம்பெயின் ரன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணணும். அதாவது ஸோ மக்களுக்கு உங்க ப்ராடக்டையோ உங்க சர்வீஸை பத்தியோ ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, தோனி, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ராடக்ட்டை வந்து அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. யாருமே வந்து இதை பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் செட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா நீங்க யூஸ் பண்ண போற கேம்பெயின் நேம் வந்து டிராஃபிக் கேம்பெயின். டிராஃபிக் கேம்பெயின் எங்க இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கு. பார்த்தா இந்த டிராஃபிக் கேம்பெயின் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ டிராஃபிக் கேம்பெயின் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டிராஃபிக் கேம்பெயின்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீட்டெயிலா சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ண போறதா இருந்தா நீங்க யூஸ் பண்ண போற கிரியேட்டிவ் வந்து வீடியோ கிரியேட்டிவ்ஸா இருக்கணும். பிகாஸ் அப்பதான் வந்து உங்களுக்கு நம்மளால ரீடார்கெட்டிங்கோ ரீமார்க்கெட்டிங்கோ பண்ண முடியும். இது ஏன் நான் சொல்லி ஃபியூச்சர்ல சொல்றேன், ஏன் நம்ம வீடியோ கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும், ஏன் போஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு கிளியரா நான் மென்ஷன் பண்றேன் ஃபியூச்சர்ல. பட் இப்போதைக்கு நீங்க ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ண வேணா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் கேம்பெயின். டிராஃபிக் கேம்பெயின் யூஸ் பண்ண போற கிரியேட்டிவ்ஸ் வந்து வீடியோ கிரியேட்டிவ்ஸ். இதை ஏன் நான் உங்களுக்கு வீடியோ கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண சொன்னா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வச்சு நீங்க ஆட் ரன் பண்றீங்க, அதாவது ஒரு டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்றீங்க. ஸோ இந்த டிராஃபிக் கேம்பெயின் நீங்க வீடியோ வச்சு ரன் பண்ணும்போது அந்த வீடியோ நீங்க பிக்சல் இன்சல்ட் பண்ணிட்டு, ஆல்ரெடி பிக்சல் பத்தி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க மறக்காம செக் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஃபியூச்சர்லி இன்னொரு இதோட கண்டினியூஷன்ல வரும். பட் இங்க ஒரு வீடியோ இருக்கு Facebook பிக்சல்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க பாருங்க ஃப்ரீயா தான். ஸோ நான் ஃபியூச்சர்லயும் இதை பத்தி வீடியோ போடுவேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ கிரியேட்டிவ் வச்சு நம்ம ஆட் ரன் பண்றோம்னா அவங்க வந்து இப்போ உங்க வீடியோ வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒரு டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் ஆகும். அதாவது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 1 lakh வரையும் நீங்க போடுற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீச் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் 30% பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் 50% பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் 80% பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அதனாலதான் நான் உங்களுக்கு பிக்சல் பிளஸ் வந்து இந்த வீடியோ கேம்பெயின் ட்ரை பண்ண சொன்னேன். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போற அந்த அவேர்னஸ் கேம்பெயின் யூஸ் பண்ண அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் கேம்பெயின். அதுல யூஸ் பண்ண போற கிரியேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிரியேட்டிவ்ஸ். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆட் ரன் பண்ணணும். ஸோ அதாவது டிராஃபிக் கேம்பெயின் ஆட் ரன் பண்ணணும். இதை நீங்க வீடியோ யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் சேம் டைம் நீங்க வந்து அங்க கால் டு ஆக்ஷன் ஏதாவது கொடுக்கணும், அது வந்து நீங்க வெப்சைட் கொடுக்கணும். ஸோ இப்போதான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிசினஸ், என்னோட பிசினஸ்க்கோ இல்ல என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஆட் ரன் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன, டைரக்டா போயிட்டு டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ணணும். டிராஃபிக் கேம்பெயின் யூஸ் பண்ண போறதுன்னா வீடியோ கிரியேட்டிவ்ஸ். வீடியோ கிரியேட்டிவ்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பிசினஸோட, உங்க ப்ராடக்ட், உங்க சர்வீஸோட வேல்யூ மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா அந்த வீடியோ டிஸ்கிரைப் பண்ணணும். இங்க வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டும்
இது என்கிட்ட வந்து பை பண்ணுங்க, என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணாம டைரக்டா உங்க ப்ராடக்ட் உங்க சர்வீஸோட அட்வான்டேஜ் என்ன, அதை மட்டும் பெனிஃபிட்ஸ் என்ன, அதை மட்டும் நீங்க அந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை வச்சு நீங்க ஆட் ரன் பண்ணணும். அதுவும் அது கால் டு ஆக்ஷன் வந்து வைக்கிறதா இருந்தா ரீடைரக்ட் டு உங்க வெப்சைட்டுக்கு ரெடி பண்ணும். அது வந்து லேண்டிங் பேஜ் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ லேண்டிங் பேஜ் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்ட் சேம் டைம் வீடியோ கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும். இது ஏன் நான் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ண வேண்டிய கேம்பெயின். இதை வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் கேம்பெயின் போடுங்க. டிராஃபிக் கேம்பெயின்ல லேண்டிங் பேஜ் யூஸ் இருக்கு. ஸோ லேண்டிங் பேஜ் நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெப்சைட் யூஸ் பண்ணி ஆகணும் கைஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட என்கொயரிஸ் நிறைய வருது. அப்போ நான் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட வெப்சைட் இல்ல, எனக்கு வந்து குவாலிட்டியான லீடு வரணும்னு சொன்னாங்க. பிகாஸ் நீங்க ஒரு குவாலிட்டியான லீடு இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட வெப்சைட் இருக்கணும். இல்ல எனக்கு எந்த லீடு வந்தாலும் பேசி என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும், உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் ஓகே, பட் எனக்கு வந்து குவாலிட்டியான லீடு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் சைடு வெப்சைட்டோ இல்ல ஒன் சைடு அதாவது ஒன் பேஜ் வெப்சைட்டோ இல்ல மல்டிபிள் சைட் பேஜ் வெப்சைட்டோ இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ் ஆச்சும் உங்ககிட்ட இருக்கணும் கைஸ். அப்பதான் உங்களால வந்து குவாலிட்டியான லீடு ஜென்ரேட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம எல்லாருக்கும் காமனா சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு குவாலிட்டியான லீடு வேணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து லேண்டிங் பேஜ் இல்ல வெப்சைட் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டோ உங்க டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ணவே டிராஃபிக் கேம்பெயின் வீடியோஸ் கிரியேட் யூஸ் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் கிரியேட் நம்மளோட லேண்டிங் பேஜ் அதாவது உங்க வெப்சைட்டை கொடுத்து நீங்க ரீடைரக்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த கேம்பெயின் நம்ம ட்ரை பண்ண போறோம் அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட் டெமோ கொடுப்பேன். எப்போ நான் கம்ப்ளீட் டெமோ கொடுப்பேன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ஆஃப் பண்ணல், மிடில் ஆஃப் பண்ணல், பாட்டம் ஆஃப் பண்ணல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்க லாஸ்ட் வீடியோல எப்படி நான் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேம்பெயின் டெமோ உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவேர்னஸ் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆக்சுவலா அவேர்னஸ் பத்தி கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஸ்டேஜ். அதாவது இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ணிட்டீங்க. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் ரீச் பண்ணிருப்பீங்க. ஒரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம்பெயின் ரன் பண்ண மினிமம் வந்து 50K 100K 1 மில்லியன் வியூஸ் கூட போயிருக்கு. நிறைய பேர் பாத்துருக்கேன். ஸோ இந்த ரன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், லீட் கேம்பெயின் செட் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா வந்து லீட் கேம்பெயின் ரன் பண்ண போறோம். ஸோ லீட் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயினா ஒண்ணு இன்னும் லேண்டிங் பேஜ் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைவா காட்டுறேன். இப்போ நீங்க லீட் கேம்பெயின் ரன் பண்றீங்க. ஸோ லீட் கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களால 2 கேம்பெயின் ரன் பண்ண முடியும். ஒன்னு வந்து ஃபார்மேட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் ஆட்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முக்கியமா நீங்க ஃபார்மேட்ஸ் ரன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா, நார்மலா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் வச்சு நீங்க இன்ஸ்டான்ட் ஃபார்மேட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் நீங்க லேண்டிங் பேஜ் ரன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட பிக்சல் இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக்சல் நீங்க கண்டிப்பா உங்க வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அது கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லீட் ஜென்ரேஷன் செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து யூஸ் பண்ண போறது லீட் ஜென்ரேஷன். ஒன்னு ஃபார்மேட், இன்னொரு லேண்டிங் பேஜஸ். இதை நான் எது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்றது, உங்ககிட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வேணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வேணும்னா கண்டிப்பா நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றேன். என்னோட கிளைண்ட்டுக்கும் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றது என்னன்னா, ஆக்சுவலா வந்து இதுதான் யூஸ் பண்றேன், லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜ்ல வந்து அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி லீட்ஸ் வரும். அதாவது அவங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் பார்த்து அங்க கால் டு ஆக்ஷன் வச்சிருப்பீங்க, அதை கிளிக் பண்ணி அங்க வந்து லேண்டிங் பேஜ் ஒன்ஸ் அதை உங்க லேண்டிங் பேஜ்ல நீங்க என்ன ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸ், உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணா தட் இஸ் கால்ட் ஹை குவாலிட்டி லீட். இதுவே நீங்க ஜஸ்ட் ஃபார்மேட்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி லீட். இங்க வந்து பார்த்தா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 லீட்ஸ் கூட வரும். பட் கன்வர்ஷன் அந்த கன்வர்ஷனோ இல்ல அவங்க கிட்ட பேசும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே போரா இருக்கும். இதுல பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ நான் உங்களுக்கு அந்த டிராபேக் என்னன்னு சொல்றேன். சோ நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ஒரு ஃபார்மேட் ரன் பண்ணும்போது இப்போ வந்து அவங்க லீட் சப்மிட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே வந்து சில டேட்டா வந்து ஃபேஸ்புக் வாங்கி வச்சிருக்கும். அவங்க சப்மிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அவங்க எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நீங்க அந்த கிளைண்ட்டுக்கோ இல்ல கஸ்டமருக்கோ கால் பண்ணி பேசும்போது நான் சப்மிட் பண்ணவே இல்லையே, நான் என்கொயரி பண்ணவே இல்லையே, ஸோ நான் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஜங்க் லீட்ஸ் அதிகம் வரும். ஸோ இதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஹை குவாலிட்டி லீட்ஸ்க்காக ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து லேண்டிங் பேஜ் ஆட் வச்சு ரன் பண்ணுங்க. உங்க வெப்சைட்ல உங்களுக்கு டெடிகேட்டடான லேண்டிங் பேஜ் இருக்கணும். ஸோ அது இருந்தா மட்டும்தான் உங்களால ஹை குவாலிட்டி லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ வந்து பார்த்தா அவேர்னஸ் ஸ்டேஜ் வச்சு நம்ம நிறைய பேர் ரீச் பண்ணியாச்சு. இப்போ லீட் ஜென்ரேஷன் ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ண போறோம். உங்ககிட்ட வெப்சைட்ல நீங்க ஆப்வியஸா நீங்க எதுக்கு போனா ஃபார்மேட் தான் போகணும். இல்ல அப்படின்னா எங்கிட்ட ஹை குவாலிட்டி லீடர் வேணும்னா நீங்க கண்டிப்பா வெப்சைட் வச்சு லேண்டிங் பேஜ் வச்சு போகணும். ஸோ இந்த இப்போ நான் எப்படி டார்கெட் பண்றது, இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறது பிக்சல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல்ல வந்து பிக்சல் கொடுத்துருக்கேன். இதை வந்து கண்டிப்பா உங்க வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஃபேஸ்புக் பிக்சல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ எல்லாருக்குமே நம்ம லீட் ஜென்ரேஷன் வந்து எல்லாருக்குமே ஆட் ரன் பண்ண போறது இல்ல. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து நம்ம டார்கெட் பண்ண போகல. இப்போ வந்து என்னோட வீடியோ நான் ஆல்ரெடி ரன் பண்ண கேம்பெயின் டிராஃபிக் கேம்பெயின் ரன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோல என்னோட வீடியோ ஃபுல்
அதாவது 80% யாரெல்லாம் பார்த்திருக்காங்களோ அவங்கள மட்டும் நான் டார்கெட் பண்ண போறேன். எங்க டார்கெட் பண்ண போறேன்? இந்த லீட் ஜெனரேஷன்ல டார்கெட் பண்ண போறேன். தட் இஸ் கால்ட் இந்த செகண்ட் ஸ்டேஜ். அதாவது இப்போ என்னோட வீடியோஸ் கேம்பெயின் ரன் பண்ணிருக்கேன். அந்த கேம்பெயின் வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ரீச் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மெம்பர்ஸ் ரீச் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 80% யாரெல்லாம் என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த லீட் ஜெனரேஷன் ஃபார்மை நான் இந்த லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கருக்காக எடுக்கிறதுக்காக என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் நம்ம ட்ரை பண்ணோம். அவேர்னஸ் கேம்பெயின்ல நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்து கோல்ட் ஆடியன்ஸா வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள இருந்து வார்ம் ஆடியன்ஸை நம்ம ஃபில்டர் அவுட் பண்றோம். ஸோ வார்ம் ஆடியன்ஸ் யாரு? அதுல இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பீப்புளை மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபில்டர் அவுட் பண்றவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ரன் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்ண போறோம்னா கண்டிப்பா ஃபேஸ்புக் பிக்சல் வச்சு தான் நீங்க பண்ண முடியும். உங்க வீடியோ கேம்பெயின்ஸ் எத்தனை வரையும் எது வரையும் பார்த்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க ரீரைட் டு வெப்சைட் கொடுத்தா அங்கேயே வெப்சைட்ல வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருப்போம் நம்மளோட ஃபேஸ்புக் பிக்சல். அதுல வந்து இந்த பேஜுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களை டார்கெட் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம இந்த லீட் ஜெனரேஷன் ஆட ரன் பண்ண போறோம். பிகாஸ் இங்க ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிடும். பிகாஸ் நம்ம சேனல்ல நம்ம வீடியோவை எத்தனை பேர் 50% 80% வாட்ச் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ரன் பண்ண போறோம். ஸோ அந்த வாட்ச் பண்ண லீட் கேம்பெயின் ரன் பண்றதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து அவங்க வீடியோ பார்த்தாவது ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஞாபகம் இருந்தவங்க என்ன பண்ணுவோம்? சரி ஓகே என்கொயரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம கிட்ட அவங்களோட லீடை சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். இந்த லீட் ஸ்டேஜ்ல தான் உங்க கஸ்டமர் நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க இந்த டைம் நீங்க காலோ இல்ல அவங்க கிட்ட நீங்க இந்த விஷயமா பேசும்போது கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தா இங்க உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இது கன்வெர்ட் ஆகும்னு கேட்டா அது வந்து தேர்ட் ஸ்டேஜ். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த 2 ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டேஜ் பிளஸ் கம்ப்ளீட் அந்த கேம்பெயின் டெமோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட பார்ட் 3 வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்ல சப்போர்ட் தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. மறக்காம இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணணும், இந்த ஃபேஸ்புக் பிக்சலும் பாத்துருங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.